121 சங்கீதம் முதல் 2 வசனங்கள் எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும், நான் நம்புகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எந்த வசனமாக இருந்தாலும் அந்த வசனத்துக்கு ஒரு நல்ல முன் உதாரணம் நம்முடைய ஆண்டவராகி இயேசு. அவர் இந்த பூமியில் நம்மை போல மனிதனாய் வாழ்ந்த போது தன்னுடைய கண்களை வானத்திற்கு நேராக ஏறெடுத்த 3 தருணங்களை குறித்து சுருக்கமாக நான் உங்களை சொல்ல போகிறேன். அப்படி வானத்தை அவர் அண்ணாந்து பார்த்து ஜெபித்த நேரங்களில் எல்லாம் என்ன நடந்ததோ அதே போல் நம்முடைய வாழ்விலும் நடக்க போகுது. ஏன்னா பைபிள் ரொம்ப அழகாக சொல்லுது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து. அவர் வானத்தில் இருக்கிறார், நம்ம பூமியில் இருக்கிறோம். இந்த பூமியிலேருந்து நம்ம அவரை நோக்கி பார்க்கும்போது அவரிடத்திலிருந்து நமக்கு என்ன வரப்போகுது? ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்கிற மனிதனிடத்திலிருந்து அது வராமல் இருக்கலாம். ஆமேன். நீங்கள் நினச்ச இடங்களிலிருந்து அது வராமல் இருக்கலாம். நீங்கள் நினச்ச விதங்களில் அது உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒத்தாசை வரும். கர்த்தரிடத்திலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவி வரும். எப்போ நீங்களும் உங்கள் கண்களை வானத்திற்கு நேராக, அப்படின்னா ஆண்டவருக்கு நேராக ஏறெடுக்கும் போது. முதலாவதாக ஆண்டவர் இயேசு கண்களை வானத்திற்கு நேராக ஏறெடுத்த இடம் வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்களுக்கு முன் வைக்கும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். நடந்தது என்ன? எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் 12 கூடை நிறைய எடுக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தில் அவர் பிரசங்கித்த அவருடைய வார்த்தைகளை கேட்க திரளான ஜனங்கள் வந்திருந்த போது அவங்கள வெறுமனே அவர் அனுப்பிவிட விரும்பவில்லை. அதனால் வழியில் அவங்க சோர்ந்து போய்விடக்கூடாது என்பதற்காக தம்முடைய சீஷர்களை பார்த்து தாம் செய்ய போகிறதை அவர் அறிந்திருந்த போதிலும் நீங்களே அவங்களுக்கு போஜனம் கொடுங்கன்னு சொல்கிறார். சீஷர்கள் திகைத்து போனார். எந்த ப்ரீ பிளான் கிடையாது, முன் ஏற்பாடுகள் எதுவுமே கிடையாது. இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிற அஜெண்டாவே இந்த மீட்டிங் ஷெட்யூலில் கிடையாது. ஆமென் சொல்லுங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னரு, டீ, ஸ்நாக்ஸு இப்படிலாம் எதுவுமே ஷெட்யூலில் கிடையாது. ஸோ நோபடி ஹாஸ் நத்திங். எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. ஒருத்தட்டையும் ஒன்றுமே இல்லை. ஏதாவது இருக்குதான்னு நீங்களே போய் பாருங்கப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஆண்ட்ரூ கண்ணில் ஒரு பொடியை மாட்டுறான். ஒரு சின்ன பையன் ஒரு லஞ்சு பாக்ஸை வச்சுட்டு இப்படி பின்னாடி நின்றுப்பான்னு நினைக்கி இவன் கண்ணு ஒரு மாதிரி உருட்டுதே அப்படின்ட்டு. என்னடா கையில் வச்சுருக்கிற அப்படின்னு கேட்டால் எங்கள் மம்மி கொடுத்து விட்டேன் டிஃபன் பாக்ஸ். ஓப்பன் பண்ணுற அப்படின்னா அதில் என்ன இருக்குது? 5 அப்பமும் 2 மீனும். இப்போ பாருங்கள், இயேசுநாதர் சொன்னதை அப்படியே செய்யணும் பார்த்தீங்களா? அதனால் ஆண்ட்ரூ நேரம் அந்த பையன்ட்டு பிடிக்கிட்டு வந்து அவன் எதாவது நினச்சிருவான்ட்டு அவனோடே கூட்டிகிட்டு வந்துட்டான் பாருங்க. சின்ன பிள்ளைகளை எப்படி கூட்டிகிட்டு வரணும்னு தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? அவன்கிட்ட வாங்கியிருந்தான் அங்கேயே உருன்னு நினச்சிருப்பான், அழுதுருப்பான். அவன் நேரம் இயேசுநாதர்கிட்ட கொண்டு வந்து நிப்பாட்டான். இப்போ புருஷர்கள் மட்டுமே எவ்வளோ பேர்? 5000 பேர். நான் ஏற்கனவே இதை குறித்து நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஆல்மோஸ்ட் 25,000 பீப்புள், 25,000 பேர் அந்த இடத்துல கேதர் ஆகிருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு ஹிஸ்டாரியன் சொல்கிறார். இப்போ 25,000 பேர் வயிறை நிரப்புறதுக்கு இந்த 5 அப்பமும் 2 சின்ன மீனும் 10மா 10. அப்போ பாருங்கள், ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வானத்தை அண்ணாந்து பார்க்குறார். ஏன்னா இப்போ உதவி பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து வந்தால் மட்டும்தான் அற்புதம். பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து வந்தால் மட்டும்தான் திருப்தி. பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து வந்தால் மட்டும்தான் வழியில் சோர்வு வராது. பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து இப்போது அற்புதம் நடந்தாதான் இந்த சீஷர்களுக்கு ஒரு விசுவாசம் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்போ இருக்கிறத வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. இப்படி ஒரு சூழ்நிலை வந்துட்டா உடனே நீங்கள் செய்ய வேண்டியது, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும் என்ற வசனத்தை நினைவு கூர்ந்து அவரை நோக்கி பாருங்க. உங்கள் கைகளில் இருக்கிற கொஞ்சத்தை அவர் ஆசீர்வதிப்பார். அந்த கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்படுவது எப்படி மாறும் தெரியுமா? அற்புதமாய் மாறும். அல்லேலூயா. எப்படி பெருகுச்சு, எங்கிருந்து மல்டிப்ளை ஆச்சு எதுவுமே தெரியாதுங்க. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்ணை நான் ஏறெடுத்தேன்னா என் முகம் வெட்கப்பட்டு போக ஆண்டவர் விட மாட்டார். என் வாழ்வில் நான் ஏமாற்றம் அடைய ஆண்டவர் விடவே மாட்டார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, ஒன்றுமே இல்லைங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் ஆண்டவர் இதெல்லாம் செய்கிறார். இல்லாட்டி எங்கேயோ பதுக்கி வச்சுருந்தாங்க, எங்கேயோ ஒழிச்சு வச்சுருந்தாங்க, எங்கேயோ ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க, அதனால தான் இப்படிலாம் நடந்ததுன்னு எவனா சொல்லிடுவான். ஆனால் பாருங்கள், கம்ப்ளீட் சர்ச்சுக்கு அப்புறம், முற்றிலும் விசாரித்ததுக்கப்புறம், முற்றிலும் தேடினதுக்கப்புறம், நம்ம சில நேரம் ஏதாவது பணம் தேவைன்னா இருக்கிற சேவிங்ஸ் எல்லாம் பிடிச்சி என்ன செய்வோம், கலெக்ட் பண்ணு போட்டு தட்டி டப்பாவெல்லாம் புரட்டி உடச்சி எடுத்து திரும்ப திரும்ப என்னாலும் அவ்வளோதான் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய பட்ஜெட்டில் அது எப்படி இருக்கும்? தேவை அதிகமாக இருக்கும். அப்போது உன் வேலெட்டில் என்ன இருக்குன்னு பாரு, உன் பர்ஸில் என்ன இருக்குன்னு பாரு, உன் பேக்கில் என்ன இருக்குன்னு பாரு, உன் ஜிபே அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன இருக்குன்னு பாரு, உன்னுடைய உண்டியலில் நீ என்ன இருக்குன்னு பாரு, அங்கே வச்சிருக்கியா அந்த பீரோலுக்கு அடியில் அந்த துணிக்கு அடி, என்னத்தை தேடினாலும் இருந்தால் தானே. அல்லேலூயா. ஒன்றுமே இல்லை அப்படின்னா ஒரே வழி, இப்பொழுது ஒரு திருப்தியான அனுபவம் தேவை. இந்த தேவை சந்திக்கப்படணும். இது சந்திக்கப்படாத பட்சத்தில் சோர்வு வந்துடும். இந்த சோர்வு நம்முடைய விசுவாசத்தை என்ன செஞ்சிடும்? குலைச்சிரும். இப்படி ஒரு நிலைமை வந்தால் பரிதபிக்கிறதற்கு பதிலாக, பயப்படுவதற்கு பதிலாக, அங்கும் இங்கும் நம்முடைய கண்களை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக, உதவின்னு சொல்லி வாயத்திறந்து யார்ட்டையாவது கேட்பதற்கு பதிலாக, எங்கே போகலான்னு சொல்லி மூளை யோசிக்கிறதற்கு முன்பாக உடனடியா இன்பில்ட்டா நடக்கணும். இது டக்குன்னு கண்ணு என்ன செய்யணும்? வானத்தை நோக்கி பார்க்கணும். ஏன்னா நம்மலாம் யாரு? தேவனுடைய பிள்ளைகள், வசனத்தின்படி வாழ்கிறவர்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். அப்ப நம்ம இயேசப்பாவை என்ன செஞ்சிருக்காங்க? வானத்தை அண்ணாந்து பார்த்துருக்காங்க. என்ன செய்ய முடியும்? இந்த 5 அப்பம் இந்த 2 மீன் வச்சு அவ்வளோ பேர் சாப்பிட்ற, அதுவும் அவ்வளோ புருஷர்கள் சாப்பிட்டா எப்படி சாப்பிடுவான்? சின்ன பையனுக்கு 5 அப்பம் 2 மீன் லஞ்சாக இருந்ததுன்னா அவனுடைய அப்பாவுக்கு 5 அப்பம் பத்துமா? யோசிச்சு பாருங்க, பத்தாது. அப்போ அவங்களெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா வானத்தை அண்ணாந்து பார்ப்பதை தவிர இப்போ வேற வழி இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவைகள் சந்திக்கப்படாத பட்சத்தில், இன்றைக்கு இருப்பதை வைத்து தேவைகள் பூர்த்தி செய்யப்படாது என்கிற நிலைமையில் வேற வழியே கிடையாது. எங்கே போனாலும் க்ளோஸ்டு டோர்ஸ். எங்கே போனாலும் இது திறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கைகூடுவதற்கு சமயம் இல்லை, உதவி செய்வதற்கு ஆட்கள் இல்லை, முன் ஆயத்தம் இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு நான் சற்றும் எனர்ஜியில் எதிர்பார்க்கல. வாட் எவர் இட் மே பி, லுக் அன்டு காட். அல்லேலூயா. கண்கள் உடனே எங்கே தான் போகணும்? ஏன்னா எப்பவும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் தன்னுடைய பொக்கிஷ சாவையாகிய வானத்தை உங்களுக்காக எனக்காக திறப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அவரை நோக்கி பார்க்க பழகுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த புதிய கல்வி ஆண்டிற்குள் நாம் நுழைய போகிறோம். தேவைகள் ஏராளமுள்ள நாட்களை நாம் சந்திக்க இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கான தேவைகள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகளுக்கு அவர்களுக்கு பணம் கட்டுவதற்கு தேவையான பணங்கள் இப்போ இருக்கிறதெல்லாம் கவுண்ட் பண்ணி பார்த்தா we need more money. அல்லேலூயா. நமக்கு இன்னும் ஏராளமான தேவைகள் இருக்கிறது. ஏதோ ஒரு தேவை அப்படின்னா பரவாயில்ல, இப்போ தான் எல்லாமே சேர்ந்து என்ன செய்யுது நமக்கு வருகிறது. இதற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை என்கிற ஒரு சூழ்நிலையில் பயப்பட வேண்டாம், அங்கலாய்க்க வேண்டாம், குழம்ப வேண்டாம், கடன் வாங்க வேண்டாம், யார்ட்டையாவது போய் கெஞ்சிட்டு நிற்க வேண்டாம். உங்கள் முழங்கால்கள் முடங்கட்டும், உங்கள் கரங்கள் விரிக்கப்படட்டும், உங்கள் முகங்களும் உங்களுடைய கண்களும் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். நீங்கள் இருக்கிற இடத்துல அற்புதம். அது வனாந்தரமான இடம், அது வழியே இல்லாத இடம், அது ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வறட்சியான சூழ்நிலைகளினாலே சூழப்பட்ட இடம். ஆனால் கர்த்தரை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களானால் வனாந்தரமும் வயல்வெளியாய் மாறும்.
வறட்சியான இடங்களும் தண்ணீர் தடாகமாக மாறும். கர்த்தருடைய தோட்டமாகிய ஏதேனை போல ஒரு செழிப்பான அனுபவத்தை கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு தருவார். எப்ப தருவார்? வானத்தை அண்ணாந்து பார்க்கணும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறதை நீங்கள் காண்பீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ இன்னொரு இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வானத்தை அண்ணாந்து அவர் பார்த்ததை இந்த பைபிளை நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 34வது வசனம். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பதா என்றார். அதற்கு அல்லேலூயா. இப்போ இந்த மனிதன் யாரு? கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து என்ன செஞ்சாராம்? பெருமூச்சு விட்டு எப்பதா என்றார். அதற்கு உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவையாய் பேசினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஒரு மனுஷனை ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து நிறுத்துறாங்க. நிறுத்திட்டு இவனுக்கு நீங்க இப்போ ஒரு அற்புதம் செஞ்சே ஆகணும்னு கொண்டு வந்து விட்டுட்டான். ஆமென் சொல்லுங்க. அப்ப எல்லாருடைய கண்ணு எப்படி இருந்திருக்கும்? இவனுக்கு இப்போ என்ன நடக்க போகுது? இவனுக்கு கொன்னவாயி, இவனுக்கு காது என்ன செய்யாது, கேட்காது. இவன் பிறந்ததுலேருந்து ஒரு விதமான ஒரு நபர், எல்லாரும் விரும்புகிற மாதிரி இருந்த வாழ்க்கை அவனுக்கு இல்லை. இப்போ இயேசு என்ன செய்ய போகிறாருன்னு பார்த்தா, அவர் கூட்டத்திலேருந்து அவனை தனியாக செஞ்சாரான். கூட்டிகிட்டு போய் உமிழ்ந்து அவன் நாவை தொட்டு விரலை அவன் செவியில் வச்சு வானத்தை பார்த்து என்ன செய்கிறாரு? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய ஆண்டவர் சிருஷ்டிகர், உருவாக்குகிற கர்த்தர். அப்போ மனிதர்கள் எல்லாருமே யாருடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்காங்க? தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர் பூரண சர்க்குணராக இருக்கிறார். அவரிடத்தில் எந்த பழுதுமே கிடையாது. அப்போ பாதிக்கப்பட்ட இந்த மகனுடைய வாழ்வை உலகமே வேடிக்கை பார்க்குது. இவனுக்கு இப்போவாவது ஏதாவது நடக்குமா? இவன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்துருமா? இவனுக்கெல்லாம் நடக்குமா? என்னதான் நடக்குன்னு ஏதோ இயேசுநாதர் இதுவரைக்கும் அற்புதம் செய்யாதவர்னா பரவாயில்ல, இயேசுநாதர் நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார். இந்த திரள் கூட்ட ஜனங்களுடைய கண்கள் காண நிறைய பேர் என்ன செஞ்சிருக்காங்க. அவர் தொடாமலே அற்புதம் நடந்திருக்கு. அல்லேலூயா. அவர் வஸ்திரத்தை தொட்டவங்களுக்கு அற்புதம் நடந்திருக்கு. அவர் வீட்டுக்கு போகாமலே அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? சுகம் கிடைச்சிருக்கு. அவர் ஒரு வார்த்தை சொன்னப்ப ஆண்டவரா அவருடைய வல்லமையெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறார்? விளங்க பண்ணி இருக்கிறார். ஆனால் அப்படி இருக்கும்போது இங்கே இவனுக்கு என்ன நடக்குது? எல்லாரும் என்ன செய்யறாங்க? வேடிக்கை பார்க்குறாங்க. அல்லேலூயா. அந்த நேரத்தில் இயேசு என்ன செய்கிறாரு? வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பதான் திறக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கிற ஒரு கூட்டம் நம்மை சுற்றி இருக்குதாச்சு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இவர் இதுக்கு ரியாக்ட் பண்ணுறாருன்னு நம்மளை வேடிக்கை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய கஷ்டத்தில் சப்போர்ட் பண்ணுற கூட்டத்தை அந்த மாதிரி சொல்லலைன்னா, நம்முடைய தேவையில் நம்மளை தாங்கி பிடிக்கிற கூட்டம் அல்ல. நம்ம எவ்வளவு தான் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும், எவ்வளவு தான் அவங்களுக்கு ரிலேட்டடாக இருந்தாலும், அவங்களுக்கு உதவி செய்கிறவங்களாக இருந்தாலும், அவங்களுக்கு வேண்டியவங்களாக இருந்தாலும், அவங்களுக்கு நம்மால் நிறைய நன்மைகள் கிடைத்திருந்தாலும், நமக்கு ஒன்றுன்னு வரும்போது என்ன செய்கிறான் இவன் அப்படின்னு வேடிக்கை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்கன்னா உடனே எங்கே பார்த்துருங்க. நான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு புரியுது? ஏசு இங்கேருந்து எப்போ அந்த தண்ணியை அப்படியே கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரன் குடுன்னு சொன்ன உடனே அது என்னதான் மாறிட்டு திராட்சை ரசமாக மாறிட்டு. ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு கூட்டம் ஏசுநாதருக்கு முன்பாக இவனை கொண்டு வந்து நிறுத்தி இவர் என்ன செய்கிறான்னு என்ன செய்கிறாங்க? வேடிக்கை பார்க்குறான். ஆனால் அவர் அப்படியே சைலண்டாக தனியாக கூட்டு போயிட்டார்.
அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, 4 பேருக்கு முன்னாடி நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், நம்ம இதில் என்ன பேச போகிறோம், நம்ம இதில் என்ன செய்ய போகிறோம், வாட் வில் பி த அவுட்கம், என்னது நமது விளைவாக வரப்போகுது, இதை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னா நீங்கள் உடனே தனியாக போய் எங்கே பார்த்துருங்க. அவங்கள்ட்ட நின்று எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்லாம் ஒன்றும் என்ன செஞ்சுட்டு இருக்க வேண்டாம், விளக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம், டெமோலாம் அவங்கள்ட்ட காட்ட வேண்டாம், நேராக தனியாக போயிருங்க, வானத்தை அண்ணாந்து பாருங்க. உங்களுடைய வாயின் வார்த்தைகளுக்கு முன்பாக உங்கள் மனதில் இருக்கிற ஒரு கவலை, ஏக்கம், பாரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு பெருமூச்சா அவர்கிட்ட விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஆண்டவரே இதில் எனக்கு ஒரு வாசல் திறக்கப்படட்டும் என்று அவரை பார்த்து சொல்லுங்க. அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறப்பார், திறக்கப்பட முடியாத கதவுகளை கர்த்தர் திறப்பார். வெண்கல கதவுகளை உடைக்கிற வல்லமை, இரும்பு தாழ்பாள்களை முறிக்கிற வல்லமை, ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்களை உங்கள் கரங்களில் கொடுக்கிற ஒரு வல்லமை நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்க்கும் பொழுது கர்த்தரால் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் என்ன செய்கிறீங்கிறத யாராவது பார்க்க அவங்க உங்களை சூழ்ந்துட்டாங்கன்னா நீங்கள் அவங்கள பார்க்காதீங்க. ஐயோ இவங்க வந்து பார்க்குறாங்களோ, அவங்க வந்து பார்க்குறாங்களோ, இதில் ஏதாவது ஆகலைன்னா, நடக்கலைன்னா ஏதாவது ஆயிருமோ, அப்படிலாம் நீங்கள் நெகட்டிவ் தாட்டுக்கு என்ன செஞ்சிடாதீங்க, இடம் கொடுத்துடாதீங்க. உங்களை நீங்கள் அப்படியே அந்த கூட்டத்தை விட்டு தனிமைப்படுத்துங்க. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் உங்களை தனித்துவப்படுத்தி காண்பிப்பார். அல்லேலூயா. அவன் அந்த கொன்னை வாயுடன் எப்படி பேசினானா, செவ்வையாய் பேசினான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிசல்ட் பேசுங்க. நீங்க வானத்தை அண்ணாந்து பாருங்க, கர்த்தர் கொடுக்கிற பதில் பேசும். நீங்க வானத்தை அண்ணாந்து பாருங்க, கர்த்தருடைய கரத்தின் கிரியைகள் பேசும். நீங்க வானத்தை அண்ணாந்து பாருங்க, உங்களுக்காக கர்த்தர் செய்கிற ஒரு பெரிய அற்புதம் பேசுங்க. அல்லேலூயா. அதனால எதுவுமே நம்ம கையில் இல்லை, எல்லாம் உருவாக்குகிறவர் கையில் இருக்கு. எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றுகிறவருடைய கரத்தில் இருக்கிறது. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்படி இருக்கும்போது அது கொன்னைவாயா இருந்தா செவிடா இருந்த, செவிடுன்னு என்ன அர்த்தம்? ஏதாவது சொன்ன கேட்குமா? அம்மா சொல்லுன்னா அவனுக்கு என்ன கேட்கும்? அப்பா சொல்லுன்னா என்ன கேட்கும்? 1 2 3 சொல்லுன்னா என்ன கேட்டாதானே 1 2 3ம்மா. கொன்ன வாய் வேற, சொன்னதை அவனால் திரும்ப என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு இப்போ என்ன நடக்கணும்? அற்புதம் நடக்கணும். ஆமென் சொல்லுங்க. சொன்னாலும் புரியாது, புரிஞ்சாலும் பேச முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களால் உங்கள் சூழ்நிலைகளை விவரிக்க முடியாத ஒரு நிலைமை, உங்களால் உங்கள் சிச்சுவேஷனில் பேச முடியாத நிலைமை, நீங்கள் பேசினாலும் அதை கேட்டும் விளங்காத ஒரு சூழ்நிலை, நீங்கள் என்ன ரியாக்ஷனை எதிர்பார்க்குறீங்களோ அதை கொடுக்க முடியாத ஒன்று உங்களுக்கு முன்பாக இருக்குதுன்னா உடனே நீங்கள் வானத்தை அண்ணாந்து பாருங்க. ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றது புரிய மாட்டேன்னுது, நான் சொல்றதை ரிப்பீட் பண்ண முடியல, நான் எதிர்பார்க்கிற ரிசல்ட்டை கொடுப்பதற்கான சூழ்நிலையா அது என் முன்னாடி இல்லை அப்படின்னு தெரிஞ்சிட்டுனா அதை போய் நீங்கள் பழிக்க வேண்டாம், அதை குறித்து நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், அதை நீங்கள் குறையா குற்றமாக நினைக்க வேண்டாம். நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆண்டோட்ட பேசுங்க. இதை திறந்துருங்கப்பான்னு சொல்லுங்க. சிறைச்சாலையின் கதவை திறந்தவர், செங்கடலை பிளந்தவர், யோர்தான் நதியை பின்னிட்டு திரும்ப செய்தவர், எரிகோ கோட்டையை உடைத்து தரைமட்டமாக்கினவர், நீங்கள் வானத்தை அண்ணாந்து பாருங்க, உங்களுக்காக அவர் செயல்படுவார். உங்களை வேடிக்கை பார்க்குறவங்க கண்களுக்கு முன்பாக அந்த ரிசல்ட் பேசும். உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் பேச வேண்டாம், கர்த்தர் கொடுத்த பதில் பேசும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கடைசியாக பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் அதில் 41வது வசனத்தில், அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. இப்போ லாசரு மரித்து 4 நாள் ஆயிட்டு, இயேசுநாதர் வியாதியாக இருந்தபோது அவனை பார்க்க வரல, மரித்த உடனே பார்க்க வரல, அடக்கம் பண்ணப்படும் போதும் வரல. இப்போ உள்ள வச்சு எத்தனை நாள் ஆயிட்டு? 4 நாள் ஆயிட்டு. சகோதரிகள் எல்லாம் அழுறாங்க. மார்த்தால் அதை ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, 4 நாள் ஆயிற்று நாருமே. அல்லேலூயா.
சுற்றிலும் கண்ணீரோடு நிற்கிறாங்க எல்லாரும். எல்லாருடைய இருதயமும் கனத்து போயிருக்கு. ஆமென். இழப்பின் நிமித்தம் பயங்கரமான ஒரு துயரம். இயேசுவை எதிர்பார்த்து ஒன்றுமே நடக்கலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம், கேள்விகள் ஏராளம் உள்ள இருதயமாக எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு நடுவில் இயேசு நிற்கிறார். கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஆண்டவர் பிதாவை பார்த்து சொல்கிறாரு, நீர் எனக்கு செவி கொடுத்தபடி நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா மரித்து போன லாசருவை பேர் சொல்லி கூப்பிட்டு அவனை உயிரோடு நினைச்சி போகிறாரு, எழுப்ப போகிறாரு. 4 நாளைக்கு பிறகு செத்து போன ஒரு சரீரத்துக்குள்ளே என்ன வரப்போகுது? உயிர் வரப்போகுது. இது சுற்றி இருக்கிற கண்ணுக்கெல்லாம் ஆச்சரியமாக மாறப்போகுது. உலகத்தில் எங்கும் நடக்காத ஒரு அற்புதம் இப்போ நினைச்சி போகுது, நடக்க போகுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முடிஞ்சிட்டு இனிமே ஒன்றுமே செய்ய முடியாது. நாற்றம்தான், அதாவது ஏமாற்றம்தான். இயேசுன்னு சொல்லி என்ன செய்ய? அவர் இப்படி அனுமதிச்சிட்டார்னா அதை யாரால மாற்ற முடியும்? இப்படி தங்களையே திருப்திப்படுத்தி கொள்ள தங்களுக்குள்ளாகவே எண்ணங்களும் வார்த்தைகளும் பரிமாறிக்கொள்ளப்பட்ட சூழ்நிலையில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்தார். மரித்திருந்தவனுக்குள்ள ஜீவன் வந்துட்டு, அழுகி கொண்டிருந்த சரீரத்திற்குள்ள அற்புதம் நடக்கிறது. செத்து போன செவிகளுக்குள் வார்த்தை கிரியை செய்து அவன் பேரை சொல்லி கூப்பிட்ட போது அவன் அந்த கல்லறையில் இருந்து வெளியே வர முடிந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உங்க கண்களை மட்டும் நீங்க வானத்துக்கு நேராக ஏறெடுத்தா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை உங்க கண்ணால் பார்க்க முடியும். உலகத்தில் எங்கும் நடக்காததை உங்க கண்களால் நீங்க பார்க்க முடியும். ஆமென். இனிமே ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிற காரியத்தில் அற்புதத்தை நீங்க பார்க்க முடியும். நாற்றம்தான் என்று சொல்லக்கூடிய காரியத்தில் வாசம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் எங்கெங்க நடக்கும்? இதெல்லாம் சாத்தியமா? எல்லாரும் என்ன நினைச்சாங்க? துக்கத்தினால இயேசு அழுகிறார்னு நினைச்சாங்க. இவரும் அவனுடைய இழப்பு நிமித்தம் வருந்துகிறார்னு நினைச்சாங்க. ஆனால் அப்படி அல்ல. இயேசு அந்த வருத்தத்துக்கு மத்தியில் கண்களை எடுத்து பார்த்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் அழுறாங்கிறதுக்காக நீங்கள் அழும்போது எல்லாரும் போல நீங்கள் ஒரு ஆளை பார்க்கப்படக்கூடாது. எல்லாரும் அழுக ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி உங்கள் கண்ணீரை எல்லாரும் வேல்யூ பண்ணக்கூடாது. உங்க கண்ணீருக்கு வேல்யூ இருக்கணும்னா நீங்க கண்களை ஏறெடுத்து பாருங்கள். உங்க கண்ணீருக்கு பலன் உண்டு. என்ன, கண்ணீரோட விதைக்கிறவர்களுக்கு கம்பீரமான அறுவடை உண்டு. எந்த சூழ்நிலையில் இருதயம் உடைஞ்சு நீங்க அழுறீங்களோ அந்த சூழ்நிலையில் அப்படியே உங்க கண்களை வானத்துக்கு நேராக ஏறிடுங்க. அங்கே ஒரு அற்புதத்தை காண்பீர்கள். அங்கே இயற்கை உங்களுக்கு அற்புதம் செய்ய அது தானாக வழியை திறந்து கொடுக்கும். மரணமே தடுத்திருந்தாலும் அது விலகி போயிடும். பாதாளமே கவ்வி கொண்டிருந்தாலும் அது தன்னுடைய வாயை திறந்து போயிட்டுவான்னு அனுப்பி விட்டுரும். மரண கண்ணிகள் தெரிப்புண்டு போகும். சாவுக்கு ஏதுவான சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படும். செத்து போன நிலையில் இருக்கிற உறுப்புகளுக்குள் மறுபடி ஜீவன் உண்டாகும். செத்து போன நிலைமையில் இருக்கிற செயல்படாத காரியங்கள் எல்லாம் நீங்க கண்களை வானத்திற்கு நேராக ஏறெடுத்தால் செயல்படும். எத்தனை பேர் இதெல்லாம் நம்புறீங்க? அல்லேலூயா. அப்ப நம்ம செய்ய வேண்டியது, ஆமா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெகுலரா உங்க கண்களை நீங்க வானத்துக்கு நேராக ஏறெடுத்தாதான் இந்த மாதிரி நேரத்திலையும் உங்க கண்கள் வானத்துக்கு நேராக என்ன செய்யும்? ஏறெடுக்கும். ஆமீன் சொல்லுங்க. இல்லாத பட்சத்தில் உங்க கண் என்ன செய்யாது? கல்லறையை பார்க்கும்போது அது மூடப்பட்ட கல்லை தான் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. கல்லறையை பார்க்கும்போது நாரி கொண்டு இருக்கிற லாசருவின் சரீரம் தான் உள்ளே இருக்குன்னு நினைச்சிருந்தாங்க. ஆனால் வானத்தை நோக்கி பார்த்து இயேசுக்கு தான் தெரியும், உள்ள செத்து போன பிரேதத்துக்குள்ளே இப்போ என்ன வரப்போகுது? ஜீவன் வரப்போகுது. ஏன்னா இயேசு எப்பொழுதுமே தன்னுடைய கண்களை, நான் சொன்னது இந்த 3 நேரம் தான், ஆனால் இயேசு வழக்கமாகவே பிதாவை நோக்கி வானத்தை அண்ணாந்து பார்த்து ஒவ்வொரு நாளும் தவறாமல் ஜெபிக்கிறவர். அதிகாலையில் அவர் ஜெபிக்கிறவர், இரவு நேரங்களிலே ஜெபிக்கிறவர், முழு இரவும் அவர் ஜெபம் பண்ணுவார். எந்த காரியமாக இருந்தாலும் பிதாவினிடத்தில் சொல்லாமல் அல்லது பிதா அவருக்கு சொல்லாமல் அவர் எதையுமே என்ன செய்கிறதில்லை. அப்போ நம்ம கேட்கும் போது நமக்கு எப்படி இருக்கும்? ஓ, வானத்தை அண்ணாந்து பார்த்தா இப்படிலாம் நடந்துருன்ற மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு இது பழக்கம் இல்லைன்னா நம்ம கண் என்ன செய்யாது? வானத்தை அண்ணாந்து பார்க்காது. அல்லேலூயா. அப்பவும் அந்த மீன் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நம்ம இருந்தால் என்ன செய்வோம்? நம்ம கண்ணு வானத்தை ஏறெடுத்து பார்த்து பழக்கம் இல்லைன்னா என்ன செய்வோம்? கடனை வாங்குவோமா? யாருக்காவது இப்போ கேட்ரிங்கு ஃபோன் பண்ணுவோமா?
வேறு ஏதாவது அவசரத்தில் அப்படி இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே ஆள் அனுப்பி விடுறதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்குதா? எல்லாரும் நம்மளை சுற்றி வேடிக்கை பார்த்துருக்கானே, இவன் முன்னாடி நம்ம ப்ரெஸ்டீஜ் என்ன செய்ய முடியாது, விட்டு கொடுக்க முடியாது. கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டாமன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி ஏதாவது இப்போதைக்கு நான் கொஞ்சம் டயர்டாக இருக்கேன், பிறகு பார்த்துக்கணும் அப்படின்னு ஏதாவது போங்க நான் அனுப்பி விட்டுறதா? எல்லாரும் அழுகுறாங்க. நம்ம மார்த்தாள் மரியாதை வர சொன்னால் ஒரு கூட்டமே வந்து நிற்கப்போ, இவனுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது கேள்வி கேட்டுருவாங்கன்னு பயந்து அப்படி பின்தங்கிற மாதிரி அவர் ஏதாவது செஞ்சாரா? அவர் பாட் போல்டாக நிற்கிறார் பாருங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் சாதாரணமாக ஒரு மனிதன் நினைப்பது போலையோ செயல்படுவது போலையோ ஏசு என்ன செய்யல, செயல்படவில்லை. ஆமென் சொல்லுங்க. அப்போ சின்ன காரியமோ பெரிய காரியமோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ வாய்ப்பு இல்லையோ, நம்ப முடியுமோ முடியாதோ, அதை ஆண்டவர் செய்வார்னு தெரியுமோ தெரியாதோ, அது நம்ம வேலை இல்லை. நம்ம வேலை கண்ணை ஏறெடுத்து பார்க்கணும் ஆண்டவர். அல்லேலூயா. அதனால் மேலே பார்த்து பழகுங்க, ஆண்டவரை நோக்கி பார்த்து என்ன செய்யுங்க, பழகுங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள் காரியத்திற்காக கர்த்தருக்கு முன்பாக நில்லுங்க. உங்கள் கரங்கள் அவருக்கு முன்பாக விரியுங்கள். உங்கள் கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து அவர்கள் முகங்கள் அந்த ராத்திரி ஜெபத்துக்கு வந்த ஒருத்தர் முகம் என்ன செய்யாது, வெட்கப்பட்டு போகாது. அது மாத்திரமல்ல, சாட்சி எழுந்து சொல்லுவீங்க. அப்போ இந்த ஜெபத்துக்கு வராததெல்லாம் இப்படி பார்க்கணும். இங்கே ஒரு அற்புதமா, இங்கே ஒரு அற்புதமா, இப்படி ஒரு அற்புதமா, அப்படி ஒரு அற்புதமா. ஆமாம், ஏன்னா நாங்களாம் யாரு? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து உதவி பெற்றவர்கள். அப்போ சுற்றிலும் அற்புத சாட்சிகளை கேட்கும்போது இதுவரைக்கும் வானத்தை அண்ணாந்து பார்க்காத ஆட்கள்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். வானத்தை அண்ணாந்து பார்க்குறதுன்னு என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நல்ல உறவை வளர்த்து கொள்ளுங்கள். ஜெபம் பண்ண மறவாதிருங்கள். ஜெப நேரத்தை ஒத்தி போடாதிருங்கள். ஜெப நேரத்தை எக்காரணம் கொண்டு சுருக்காதிருங்கள். எவ்வளோ அதிகமாக ஜெபிக்க முடியுமோ அவ்வளோ அதிகமாக ஜெபிக்க என்ன செய்யுங்க, பிரயாசப்படுங்கள். தூக்கத்தை கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. உங்களுடைய சொந்த அலுவல்களுக்கு மத்தியில் ஜெபிப்பதற்கு கொஞ்சம் நேரம் எடுங்க. தேவையில்லாத அலுவல்களில் சிக்கி உங்கள் உடலை களைப்புக்குள்ளாக்கு அப்படியே சோர்ந்து போகாதபடி, ஜெபத்தில் ஒரு மாதிரி உற்சாகம் இழக்காதபடி நல்ல பிரைம் டைமில் உட்காந்து என்ன செய்யுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு உதவி வரும். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.